யார் பாடிய சித்தர் பாடல்கள் யானப்பாமாலை என்று அழைக்கப்படுகிறது? யார் பாடிய சித்தர் பாடல்கள் யானப்பாமாலை என்று அழைக்கப்படுகிறது? அகத்தியர். நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய்க் குயவனை வேண்டிக் கொண்டு வந்தானொரு தோண்டி என்ற வரிகளைப் பாடியவர் யார்? கடுவெளி சித்தர். நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் வேண்டிக் குயவனை வேண்டிக் கொண்டு வந்தானொரு தோண்டி என்ற வரிகளைப் பாடியவர் யார்? கடுவெளி சித்தர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். கலிங்கத்துப் பரணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். கலிங்கத்துப் பரணி. அறிவடிவுமாய்ப் பின் அரன்வடிவும் ஆகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் யாது? சிங்கம். அறிவடிவுமாய்ப் பின் அரன்வடிவும் ஆகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் யாது? சிங்கம். நன்று நன்றெனப் போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சீராப்புராணம். நன்று நன்றெனப் போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சீராப்புராணம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? காஞ்சிபுரம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது? காஞ்சிபுரம். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் எனக் கண்டறிக. தொடர் வாக்கியம். நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் எனக் கண்டறிக. தொடர் வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்? நன்னூல் இது எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வினா வாக்கியம். இது வரும், நான் தெரியாமல் அடித்து விட்டுட்டேன். நன்னூல் எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்? இது எந்த மாதிரியான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. வினா வாக்கியம்.